அக்ஷய் பெஸ்டோ பிரம்மா கணக்கு கொடுக்க டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கல்வி சரஸ்வதி கணக்கில் கல்வி எப்படி ஒன்று தான் கொடுத்தாரு. கவர்மெண்ட்னா பிள்ளைய படிக்கிறது, மொழிகளை தமிழ் மொழி சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த கல்வி கொடுத்தார். கல்வி இவன் என்ன வச்சுருக்கான், கல்வி கடன், கல்வி 2, கல்வி 3, கல்வி 4 அனைத்து மொழிகளை பூரா வச்சு பூரா நடத்தி நான் காகித பேப்பர் அங்கேருந்து அனுப்புதோங்க டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இதே ஜோலியாக இந்த அரசியல்வாதி தூக்கிட்டே அலைதான், சோழியை தூக்குன மாதிரி தூக்கிட்டே அலைதான். ஒருவேளை அது விவசாயம் தெரியுமா அரசியல்வாதிக்கு தெரியாது. அந்த பூமியை அழிக்கிறதுக்கு 2ஆம் நம்பர் வரி கட்டு, அதில் வரி கட்டு 2ஆம் நம்பரை பூமியில் போடு ஒன்று. அடுத்து ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் போடு, ரைஸ் மில்லு தொழிற்சாலை பில்லு எல்லாம் அனைத்து குளம் பூரா குளம் இருக்கும், குளத்துக்கீழே சும்மா போடு பட்டா போடு பவரை போடு அனைத்து இந்த முதலமைச்சர் பூரா 2ஆம் நம்பருக்கு விட்டு அந்த வரிகளை வாங்கி சம்பளம் போடு தான் இந்த அரசியல்வாதி கவர்மெண்ட் உள்ளவனுக்கும் அரசியல்வாதிக்கு அவனும் சம்பளம் தான் இல்லை. அந்த பேப்பர் அழிக்கிறது பூரா பூமி அழிக்கான், இடத்த பூரா விவசாயம் பண்ணத்தை பூரா அழிக்கான். அப்போ அந்த கல்வியால் அழித்து எழுதி நாசம் பண்ணதான். அப்போ எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் ஏலே வெளிநாட்டில் அரபுகான் துபாயிலெலாம் அந்த உயிர் தடத்தை அறுத்து விட்டுருவான், புரியுதா? அறுத்து எடுத்து விட்டால் செத்து போவேன். அடுத்தாப்பில் தப்பு செஞ்சால் வெட்டிடுவான், ஒரே வெட்டு தலை துண்டாக முண்டம் துணியாக போயிடும். 15 நாடில் பயங்கர மோசத்தில் இருக்க அந்த மன்னராட்சியில் வச்சது. அடுத்தாப்பில் என்ன செய்வாங்க தெரியுமா, அடுத்து தப்பு செஞ்சால் 2 கையை ஒடிச்சு விட்ருவாங்க. அதான் அந்த கணக்கை போட்டுகிட்டே உள்ளே வராரு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் இருக்கிற சட்டத்தை பூரா மூடி இவனை சட்டத்தை வகுத்து அந்த கல்வியால் நடத்தி நாசம் பண்ணி கந்தல் கோலமாச்சிருக்கான். அரசியல்வாதி ஸ்கூலு பூரா தூக்கிடுவாங்க. 150 ஏக்கர் 500 ஏக்கர் எனக்கு இருக்குன்னு வெட்ட வெளிச்சத்தில் காட்டுதான்ல, அது பூரா தூக்கிடுவாங்க. அங்கே போய் எங்கே தூக்குதாரோ அந்த நேரம் இவர் கடவுளால் தூக்க முடியும், வேறு யாராலும் உங்களை தூக்க முடியாரா. அந்த டைம் போடுவாரா, பார்த்துக்கிட்டே இருப்பார். கணக்கு போட்டு முடிச்சோடனே சட்டுன்னு செகண்டில் முடிச்சிடுவார், புரியுதா? ஒருத்தனுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அவனுக்கு ஒன்றுக்குள்ள குழல் ஊதுவான், கொட்டை அடிப்பான், மேலே அடிப்பான், வாசிப்பான், சண்டை போடுவான், இவனை குறை சொல்லுவான், அவனை குறை சொல்லுவான். ஆனால் அந்த காகித பேப்பருக்கு மட்டும் அப்படியே டெலிஃபோன் மூலியமாக எல்லா கட்சிக்காரனும் உட்காந்து எல்லா வீல் சேரில் உட்காந்துருப்பான். 10 கொடியை தூக்கிட்டு போகிறான்னா 10 பேரும் ஒரு வீல் சேரில் உட்காந்து ஆட்டுவான். உனக்கு இத்தனை கோடி, உனக்கு இத்தனை கோடி, உனக்கு இத்தனை கோடி ஒதுக்கிட்டு நம்ம எழுதி கொடுத்து அந்த கல்வி போய் பித்தலாட்டமாக எழுதுகிற கல்வி, அந்த கல்வியை மூடி அடித்து நொறுக்கி கந்தல் கோலமாக அரசியல்வாதியை பிச்சு எடுத்து போடார். முக்கால் சத்தியம் இதுதான் கல்வியாடா? கல்வி படிப்பு இல்லை முட்டா பேல வரது ஜென்ரேஷன் பிள்ளைய பூரா விவசாயத்துக்குள்ளே கொடுத்து அதாவது சாப்பிட்டு போகும்டா. இனிமே கிடையாது, வர்ற பிள்ளைகளுக்கு பூரா இடத்துக்கு காவல் போடுவார். பில்டிங் இடிக்கிறதுல அவங்க போடுறா இருக்கடா உங்களுக்கு இருக்குடா வேடிக்கை இருக்குடா அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர் முக்கால் சத்தியம்.